மேம், இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆனா என்ன பண்ணேன்? உங்களுக்கு ஒரு கொஸ்டின். பேபி ஃபர்ஸ்ட் டைம் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ கீழே விழுறது இல்லையா? இருந்துச்சு மேம். ஓகே. திரும்பவும் ட்ரை பண்ணுமா பண்ணாதா? பண்ணு மேம். அதே தான் இன்டர்வியூல. நீங்கள் எத்தனை தோத்தாலுமே சரி, நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ண அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மாறுமே தவிர உங்களுக்கு அது ஒரு ஃபெயிலியராக ஆகாது. ஆனால் மேம், ரிஜெக்ஷன் ஆனால் கான்ஃபிடென்ஸே போயிடுதே. கான்ஃபிடென்ஸுங்கிறது ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வர்றது கிடையாது, உங்களோட ப்ரிப்ரேஷனால வர்றது. நீங்கள் ஒரு நாளையும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப இந்த 3 கொஷினுக்கான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஷினுக்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியல, நெக்ஸ்ட் டைம் எப்படி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அப்போது ரிஜெக்ஷன் வேஸ்ட் இல்லையா மேம்? கண்டிப்பாக வேஸ்ட் கிடையாது. ஏன்னா ஒரு இன்டர்வியூ ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது அந்த இன்டர்வியூவில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நெக்ஸ்ட் இன்டர்வியூவோட அட்வான்டேஜை நம்மளால் மாற்றிக்க முடியும். ரிமெம்பர், கம்பெனி ரிஜெக்ட் பண்ணது அந்த இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை தான், உங்களை இல்லை. சூப்பர் மேம். இனிமேல் ரிஜெக்ட் ஆனால் ஃபீல் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணுவேன். தேங்க்யூ. மேலும் சந்திப்போம்.